கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த வருஷம் முக்கியமான 4 கிரகங்களுடைய பயிற்சி உண்டாகின்றது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் வரப்போகின்றது. கண்டக சனி ஆரம்பமாக போகுது. அதனால் பிரயாணங்கள், பயணங்கள், இது மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி குடும்ப உறவுகளோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுடைய பலன்களும் மார்ச் மாதத்துக்கு பிறகு அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கெடு பலன்களுடைய வீதம் குறையும். வியாபாரம் தொழிலில் சிலருக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். அது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்க, மாணவர்கள், நன்மையும் தீமையும் கலந்த ஒரு காலம். அதனால் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். கான்சன்ட்ரேஷனாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் அக்கறை செலுத்துறதை தவிர்க்க வேண்டிய காலம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் சிலருக்கு இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இது மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலை உத்தியோகத்தை விட்டு வேலை ட்ரை பண்ண நினைக்கிறவங்க மார்ச் மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே ப்ராசஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சில தடைகள்லாம் வரும், தாமதங்கள்லாம் வரும். இல்லை வாய் கெட்டுறது கை கெட்டாத மாதிரி, இல்லை கை கெட்டுறது வாய் கெட்டாத மாதிரிங்கிற மாதிரி நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், இஎன்டி ப்ராப்ளம் இருப்பவர்கள், பிபி பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள், அது மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மாதிரி கர்ப்பிணிகள் இந்த டைமில் மேக்ஸிமம் லாங் ட்ராவல் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நல்ல ஊட்டச்சத்துள்ள நல்ல சாப்பாட்டை சாப்பிடுங்க. அந்த ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இதே மாதிரி ஐடி ஸ்டார்ட் அப்ஸ் வைத்திருப்பவர்கள், மீடியா கம்பெனி நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ரிசர்ச் ஃபீல்டில் இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வருஷம். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம். அரசியல்வாதிகள் சிலருக்கு கட்சியிலேருந்து திடீர் உத்தரவெல்லாம் உங்களுக்கு தலைமையிடம் இதெல்லாம் வரும். இது மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கலைஞர்கள் வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இசைத்துறையில் இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, டீனாக, லெக்சரராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அது மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நிதானமாக மெதுவாக வந்தாலும் உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்பொழுது, அதே மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலப்பகுதியில் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட் பாருங்கள். ஜாதகத்தில் தசாபுத்தி
அனுகூலமாக இருக்கா, கட்டங்கள் இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு அனுகூலங்கள் குறைவாக இருக்குது மார்ச் மாதத்துக்கு அப்புறம். ஸோ ஜாதகம் நல்லா இருந்தால் அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஏன்னா அந்த கோச்சார பலன்கிறது 40%, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜாதக பலன், சுய ஜாதகத்துடைய பலன் வந்து 60% எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு தடை தாமதமெல்லாம் வரும். இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது மாதிரி செகண்ட் மேரேஜ், டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். சகோதர வழியிலே சில செலவுகள் வந்து போகும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஏர்லைன்ஸ் வியாபாரம், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், டிக்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், ஷிப்பிங் கம்பெனி நடத்துபவர்கள், லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றமும் இறக்கமும் உள்ள காலப்பகுதி. அதே மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் பொதுவாகவே எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே அவதானமாக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அது மாதிரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகும். வைரஸ் ஃபீவர், இல்லைன்னா லங்ஸில் சம் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் கவனமாக இந்த காலப்பகுதியை, கண்ட சனி காலப்பகுதியை நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிக்கணும், செயல்படணும். சில விஷயங்களில் அவசரமே படாதீங்க. வேறு வழி இல்லை. பொறுமையாக இருந்து கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி தான் மெதுவாக தான் நீங்கள் போகணும். T20லாம் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டம். ஃபைனான்ஷியல் விஷயங்களில், லோன் விஷயங்கள்லாம் கவனம். அதே மாதிரி இந்த லோன் ஆப்பு, அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ், இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்காதீங்க. காதலர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. கல்யாண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவசரப்படாதீங்க, அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும். இந்த வருஷம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அமாவாசை நாட்களிலே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடனை நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து சின்ன சின்ன உதவிகள் முதியோர்களுக்கு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கன்னிராசி அன்பர்கள், இந்த வருஷம் நீங்கள் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி திருத்தணி முருகன் கோவில் விசேஷம். ஸோ திருத்தணி முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. மேலும் காளஹஸ்தி சிவன் ஆலய தரிசனமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இலங்கை, ஸ்ரீலங்காவில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு சென்று வருவது நல்ல பலனை தரும். அதே மாதிரி முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமேத முன்னைநாத சுவாமியை வழிபடுவதும் அற்புதமான பலனை இந்த வருஷம் உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டு. சிங்கப்பூரில் இருப்பவர்கள் கெய்லாங் சிவன் ஆலயத்திற்கு செல்வது நல்லது. மலேசியாவில் இருக்கும் நேயர்கள் ஜோஹர் பாருன்னு சொல்லப்படுகின்ற ஜேபியில் உள்ள ராஜ மாரியம்மன் ஆலயத்திற்கு செல்வது விசேஷமான பலனை தரும். இந்த வருஷம் கன்னிராசியர்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.